விஷயம் இங்க தெரியறதுக்கு வாய்ப்பு. அந்த இடத்துல அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா நம்ம அவங்க கிட்ட ஷேர் பண்ணவே வேண்டாம். அவங்க கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துருச்சான்னு கேட்டா நடந்துருச்சுன்னு சொல்லு. ஆனா சில டாக்குமெண்ட்ஸ் இல்ல, அதனால பண்ண முடியலன்னு சொல்லி நான் பாத்துக்கிறேன். இது எதுலயுமே எங்க தப்பு எதுவுமே இல்ல. நாங்களுமே இதால பாதிக்கப்பட்டு தானே நிக்கிறோம். உன் தப்புன்னு எதுவும் சொல்லல. ஆனா உன்ன மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி என் பேரை தினமும் கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றான் பாரு. அத நினைச்சுதான் எங்களுக்கு வேதனையா இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நாங்க அங்க போற வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியாத விஷயம் தெரிஞ்சதுல இருந்து அவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தத்துல இருக்கு. அவங்க அப்பா பண்ண தப்புக்கு பாவம் இவன் என்ன பாட்டி செய்வா? சென்சிட்டிவான விஷயம், இத போய் கிண்டல் பண்ற மாதிரி யாரும் பேச மாட்டாங்க. டேய் விஜய், அதானே நாங்க யாரும் உன் பொண்டாட்டி பத்தி ஒரு நீ முதல்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மாத்திரையை போட்டு படுத்து தூங்குற வழியை இல்லங்க, நம்ம வீட்டை நினைச்சா எனக்கு வருத்தம் இல்ல. அவங்கள நீங்க சமாளிச்சிருவீங்க. ஆனா அம்மா இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தான் பயமா இருக்கு. வெண்ணிலான்னு ஒருத்தி நம்ம லைஃப்ல லேசா வந்து என்ட்ரி கொடுத்துட்டு போனதுக்கே எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருந்துச்சு தெரியுமா? நான் தினம் செத்து பொழைச்சேன். ஆனா எங்க அம்மா அப்படி சுத்தமா இல்ல. அப்பதான் அவங்களுக்கு உலகமே. அவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தெரியல. பயங்கரமான ஆளு. அந்த பயம் இருக்கட்டும்.